ஸோ எஸ் இன்னும் ஃபியூ ஹவர்ஸில் நம்ம வந்து ஃபைனலி விட்னஸ் பண்ண போகிறோம் ராயல் ரம்பிள் 2026 அண்ட் அஃப்கோர்ஸ் உங்களை நிறைய பேர் வந்து ஹைப் ஆகிட்டு இருப்பீங்க. ஏன்னா பார்ட்டிசிபெண்ட் வந்து பெரிய பெரிய மெம்பர்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ப்ராக், ரோமன், ராண்டி, கோடி, இன்னும் நிறைய பேர் வந்து இருக்காங்க இந்த மேட்ச்சில். அண்ட் எஸ் ராயல் ரம்பிள் பற்றி நம்ம பேசுகிறதுக்கு நிறைய விஷயம் இருக்குது இந்த வீடியோக்குள்ளே. பிகாஸ் திஸ் இஸ் மை ப்ரிடிக்ஷன் ஃபார் ராயல் ரம்பிள் 2026. அண்ட் ஃபஸ்ட் நம்ம டேட் அண்ட் டைம் பார்த்துடலாம். டேட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அது வந்து இன்றைக்கி தான். இன்றைக்கின்னு சொல்கிறதா நாளைக்கு சொல்கிறதான்னு தெரில, பட் நம்ம நாளைக்குன்னு தான் சொல்லணும். நம்ம லீகலாக கரெக்ட் ஃபார்மில் சொல்லணும்னா பிகாஸ் 12:30 தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் சவுதி அரேபியாவில். ஸோ சாட்டர்டே இன்றைக்கி நைட் 12:30 AM லைக் சண்டே மார்னிங் கூட நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ அர்லி மார்னிங் அந்த டைமில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஹார்டான டைம் தான், கொஞ்சம் பார்க்குறது கஷ்டம் தான், பட் ஸ்டில் ஆஸ் அ டபிள்யூ ஃபேன்ஸ் நமக்கு வந்து இது பழகிடுச்சு. அண்ட் முடிகிற டைம் வந்து மேபி ஒரு 3-4 o'clock வந்து ஆகலாம். ஏன்னா போஸ்ட் ஷோ வந்து 4:30 சம்திங் டைம் வந்து போட்டிருந்தாங்க, ஷெடியூல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுதான் டைமு. நைட்டு வந்து பாருங்கள் 12:30 மணிக்கு, காலைல சண்டே ஒரு 4 மணிக்கெலாம் வந்து முடிஞ்சிடும். அண்ட் நம்ம ப்ரெடிக்ஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல லைக் வந்து போட்டுக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அப்டேட் வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், அதுக்கும் முன்னாடி ஒரு பெரிய அப்டேட் ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், செக் அவுட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஓகே ஆர்மி இப்போ ப்ரெடிக்ஷன் வீடியோவை. ஸோ முதல் மேட்ச் வந்து நம்மளோட உமன்ஸோட ராயல் ரம்பிள் மேட்ச். மேபி இந்த ஃபார்மேட்டில் கூட நடக்கலாம், இது ஜஸ்ட் என்னோட ஃபார்மேட் இந்த வீடியோவில். ஸோ உமன்ஸோட ராயல் ரம்பிள் மேட்ச். அண்ட் இதில் வின் பண்ணுறதுக்கு யாருப்போ வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ரூமர்ஸ் வந்து என்ன போயின்னு இருக்குன்னு. ஸோ அதிகமாக ஃபேவராக வந்து இருக்கிறது நம்மளோட லிவ் மார்கன். ஸோ அவங்க தான் வந்து நம்பர் 1 இருக்காங்க இந்த ரம்பிள் 2026 வந்து ஜெயிக்கிறதுக்கு. தென் சர்ப்ரைஸாக வந்து நம்மளோட பியங்கா பிரே வந்து ரிட்டர்ன் பண்ணலாம். ஏன்னா அவங்களோட ஃபிங்கரில் இல்லை ஹேண்டில் வந்து இன்ஜுரி இருந்தது, அது காரணமாக தான் அவங்க வந்து இல்லை. பட் இப்போது ஷாக்கிங்லி சர்ப்ரைஸ்லி ரிட்டர்ன் பண்ணி அவங்க வந்து இந்த ரம்பிளை வந்து ஜெயிக்கலாம். இந்த 2 நேம் தான் வந்து டாப்பில் இருக்குது. 1ல் வந்து லிவ், செகண்டில் வந்து பியங்கா, தேர்டில் வந்து யாருன்னா கேட்டிங்கன்னா ஐ எம் கோயிங் வித் யோ ஸ்கை. ஏன்னா வந்து ட்ரிபிள் ஹெச்சோட ஃபேவரேட், உங்களுக்கு தெரியும் நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ அங்கே ஒரு கதை இருக்குது. ஸோ இந்தமாரி தான் இந்த நேம்ஸ்லாம் வந்து இருக்குது. இல்லை அவுட் ஆஃப் த பாக்ஸ் கூட யாருன்னா ஜெயிக்க வைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து இருக்குது. தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து சாம்பியன் ட்ரூ மெக்கன்டையர் வர்சஸ் சாமி ஜெயின் ஃபார் த அன்டிஸ்பியூட்டட் டைட்டில். அண்ட் இந்த மேட்ச் வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிள் தான். வி ஆல் நோ இந்த மேட்ச்சில் ட்ரூ தான் வந்து ஜெயிப்பார், டைட்டில் வந்து ரீட்டைன் பண்ணுறாரு. பிகாஸ் ட்ரூ இப்போ தானே டைட்டில் வந்து வான் பண்ணார். ஸோ உடனே லூஸ் பண்ணுறது சரியாக இருக்காது. அஃப்கோர்ஸ் ஒரு ஃபேக்டர் இருக்குது, சாமி ஜெயின் வந்து சவுதியில் இருக்கார், சவுதினாலே அவர் வந்து அங்கே அண்டர்டேக்கர். ஸோ சாமி இங்கே தோக்குறது வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு தான். பட் இருந்தாலும் நம்ம ஸ்டோரி லைன் படி பார்த்தோன்னா, லாஜிக்காக பார்த்தோன்னா இங்கே வந்து ட்ரூ தான் வந்து டைட்டில் ரீட்டைன் பண்ணும். அண்ட் ஸ்டோரி லைன் வந்து கரெக்டாக போகும். சாமிலாம் ஜெயிச்சிட்டா அது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடும். ஐநோ சவுதி ஃபேன்ஸ்க்கு வந்து ட்ரீட் ஆகிடும், பட் அதர் தென் வேர்ல்டு வைட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்து க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஐ எம் கோயிங் வித் நம்மளோட கரண்ட் சாம்பியன் ட்ரூ மெக்கன்டையர் டைட்டில் வந்து ரீட்டைன் பண்ணுவார். அடிஷ்னலாக நான் வந்து எதுனா ஷேர் பண்ணோன்னா அது வந்து நம்மளோட சாமி ஜெயின் மேபி இந்த டைட்டில் மேட்ச் வந்து தோற்று, ஏன்னா ட்ரூ வந்து அடிக்கடி சொல்லியிருந்தார் நான் எதுனா பண்ணி இந்த மேட்சை வந்து ஜெயிப்பேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். ஸோ எதுனா பண்ணினா மேபி இந்த மேட்ச்சில் எதுனா ஏடக்கூடமாக நடக்கலாம். அண்ட் அதனால் சாமி கோவத்தில் பார்த்தோன்னா ரம்பிளில் வந்து என்ட்ரி கொடுக்கலாம். இந்த ஒரு ஃபேக்டர் வந்து இங்கே இருக்குது. இது வந்து எனக்கு லைட்டாக தெரியுது. அண்ட் வி ஆல் நோ சாமிக்கு வந்து அங்கே கிடைக்கிற பாப்பே வந்து வேறு லெவலில் கிடைக்கும் ஃப்ரம் சவுதி க்ரௌட். தென் நம்மளோட அடுத்த மேட்ச் வந்து ஏஜே ஸ்டைல்ஸ் வர்சஸ் குந்தர். அண்ட் இங்கே ஏஜே ஸ்டைல் லூஸ் பண்ணார்னா அவர் வந்து ரிட்டையர் ஆகிடுவார். ஸோ ஏஜே தன்னோட கரியரே வந்து ஆன் த லைனில் வந்து வச்சுருக்காரு. அண்ட் நான் ஃபுல்லாக பார்த்துருக்கேன், வேர்ல்டு வைட் ஃபுல்லாக பார்த்தோன்னா இதுதான் சொல்லின்னு இருக்காங்க. ஸோ ஏஜே வந்து ரிட்டையர் ஆக போகிறாரு அந்த மாரி. அண்ட் நிறைய ரூமர்ஸு ஸ்பெக்குலேஷன்லாம் நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஃப்ரம் சோர்சஸ். அண்ட் அவரோட கான்ட்ராக்ட் கூட வந்து முடிய போகுது February மாதம் சம்திங் நினைக்கிறேன். பட் நீங்கள் ஸ்மாக் டவுன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஏஜே வந்து சொல்லியிருப்பார் இந்த மேட்ச்சில் அவர் வந்து சம்ஹவ் அவர் வந்து ஜெயிச்சிட்டார்னா அவர் வந்து தன்னோட ரிட்டையர்மெண்ட் டூரை வந்து ஸ்டார்ட் பண்ணுவார். அண்ட் டபிள்யூ வந்து இந்த மாதிரி சான்சஸ்லாம் விட மாட்டாங்க, அதை வச்சு தான் டிக்கெட்டை விற்பாங்க, காசு வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. அண்ட் எஸ் ஐ எம் கோயிங் வித் ஏஜே இந்த மேட்ச் வந்து ஜெயிக்கணும். ஸோ ஏன்னா என்னால் நம்பவே முடியல ஏஜே வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து ரிட்டையர் ஆவாருன்னு. ஸோ ஐ எம் கோயிங் வித் ஏஜே. அண்ட் இந்த மேட்ச்சில் சம்ஹவ் ஏஜே ஜெயிப்பார். இல்லை இந்த மேட்சோட எண்டிங் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகும். பிகாஸ் குந்தரை கூட ப்ரொடெக்ட் பண்ணும். பிகாஸ் ட்ரிபிள் ஹெச் வந்து அவரை வீக்காக காமிக்க விரும்ப மாட்டார். ஸோ எஸ் இங்கே வந்து சம்ஹவ் ஐ எம் கோயிங் வித் ஏஜே.
கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் ஸ்டில் ஐ எம் கோயிங் வித் ஏஜே. தென் நம்மளோட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் மேட்ச் நம்மளோட மென்ஸோட ரம்பிள் மேட்ச். அண்ட் வாட் ஆர் ஸ்டாக்ட், இங்கே வந்து சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் வந்து வேறு லெவலில் இருக்காங்க. பிராக், ரோமன், ராண்டி, கோடி அண்டு அஃப்கோர்ஸ் சாமி, ஜே இவங்கள கூட இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் இருக்காங்க. ஈவன் ஓபா ஃபெமி அண்ட் பிரான் பிரேக்கர், சில நேம்ஸ்லாம் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸாக கூட இங்கே வந்து வர போகிறாங்க. சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கேட்டிங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ் ஜெரிகோ தான் வந்து டாப்பில் இருக்கார். அதர் தென் நீங்கள் என்னோட அப்டேட் வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா யூனோ இட் வாஸ் செத் ராலன்ஸ். அண்டு இதை வந்து நான் சொல்கிறேன், அதுக்குன்னு வந்து இது அப்டேட் கிடையாது, கன்ஃபார்ம் நியூஸ் கிடையாது. இது ஜஸ்ட் எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. மேபி அவுட் ஆஃப் த பாக்ஸ் இங்கே செத்து வந்து வரலாம், பிரான் பிரேக்கரை தடுக்கலாம், அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட இருக்குது. தென் இன்னும் சில நேம்ஸ்லாம் இருக்குது. ஃபின் பேலர், டாமினிக் மிஸ்டோ ரிட்டர்ன் பண்ணலாம். தென் நம்மளோட கெவின் ஓவன்ஸ், நிறைய நேம்ஸ் வந்து இருக்குது. அவங்களாம் வந்து இந்த இதில் ரிட்டர்ன் வந்து பண்ணலாம். ஓகே, கம் டு த மெயின் பாயிண்ட். ஸோ இந்த மேட்ச்சில் யார் ஜெயிப்பா? வி ஆல் நோ நம்பர் 1 இருக்கிறது வந்து அது வந்து நம்மளோட ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். ஏன்னா அது கிளியராக தெரியுது அவர் தான் வந்து ஜெயிக்க போகிறாரு. ஏன்னா அவரை தவிர நம்ம யாரும் வந்து ஜெயிக்கிறது பார்த்தாலுமே வந்து அது சென்சிபிளாக இல்லை, லாஜிக்கலாக இல்லை, கொஞ்சம் கணக்கு வந்து இடுக்குது. ஸோ ரோமன் தான் வந்து ஜெயிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இந்த ரம்பிள் 2026 ரொம்பவே ஃபேவராக இருக்கார் ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ். தென் ரெண்டாவது நேம் வந்து டெஃபினெட்லி அது வந்து நம்மளோட பிரான் பிரேக்கர். பட் எனக்கு என்னமோ இங்கே சான்சஸ் கம்மி தான் தோணுது. நீங்கள் இந்த சேனலில் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் ஒரு அப்டேட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன். பிரான் பிரேக்கர் வந்து எங்கே ஜெயிக்கணும், எந்த இடத்துல ஜெயிக்கணும் அண்ட் அது எப்படி ஏதுன்னு ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருந்தேன். இஃப் நீங்கள் சேனல் ஆக்டிவாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு அது ஆல்ரெடி தெரியும். தென் மூணாவது நேம் வந்து கோடி ரோட்ஸ். ஆல்ரெடி 2 வாட்டி அவர் வந்து ரம்பிள் ஜெயிச்சிட்டாரு. மூணாவது வாட்டியும் வந்து ஜெயிக்கலாம் பிகாஸ் ட்ரிபிள்ஹெச்சோட காய் அண்ட் ட்ரிபிள்ஹெச்சோட ஃபேவரேட். அவர் வந்து ஜெயிக்க வைக்கலாம் பிகாஸ் அந்த லிஸ்ட்டில் போடணும்ல, லெஜண்ட்ஸோட லிஸ்ட்டில் ஸ்டோன் கோல்டு, அடுத்தது இவர் கோடி அந்தமாரி. பட் ஃபேன்ஸ் வந்து அதை ஹேட் பண்ணுறாங்க, மேசிவாக ஹேட் பண்ணுறாங்க. யாரும் வந்து அதை பார்க்க விரும்பலை. ஸோ கோடி கூட நீங்கள் வந்து தள்ளலாம். தென் அடுத்த நேம் வந்து நம்மளோட சாமி ஜெயின். பட் ஐ எம் ஸ்டில் கோயிங் வித் ரோமன் ரெயின்ஸ் தான். சாமி வந்து மேபி க்ரௌடு சப்போர்ட் பண்ணுறதால ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அது பெருசாக தெரியல. பட் யா, ஸோ ஃபைனலாக பிக் பண்ணணும் ரோமன் தான். பட் இன்னைக்கு ரோமன் ட்ரிபிள்ஹெச் பற்றி என்ன பேசினார், கிரியேட்டிவ் டீம் பற்றி என்ன பேசினார், அது பார்க்கும்போது சான்சஸ் பார்த்தோன்னா ரோமனோட குறையுது. எஸ், ரோமனோட சான்சஸ் கூட வந்து இப்போ குறையுது. ஃபஸ்ட்டு நான் வந்து 99% வச்சுருந்தேன் ரோமன் வந்து ஜெயிப்பார்னு. பட் ஆஃப்டர் ரோமன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரோமனுக்கு ட்ரிபிள்ஹெச்சுக்கும் வந்து ஆகலை, அதெல்லாம் பார்க்கும்போது பேக் ஸ்டேஜ் சம்பவம்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ரோமன் ஜெயிக்கிறது. ஸோ அப்போ ரோமன் கூட ஜெயிக்கலான்னா யார் ஜெயிப்பான்னு வந்து நீங்கள் கேட்கலாம். மேபி அந்த ரிட்டர்ன் பண்ணுற ஆள் வந்து ஜெயிக்கலாம், இல்லை வந்து நம்ம எதிர்பார்க்காத மாதிரி அவுட் ஆஃப் த பாக்ஸ் லைக் ராண்டி ஆர்டன், ஜாக்கப் ஃபாட்டு, சாமி, கோடி ரிட்டர்ன் பண்ணுற ஆள் யார் வேணால் வந்து ஜெயிக்கலாம், இல்லை வந்து ஓபா ஃபேமி. ஸோ இந்த மாதிரி நிறைய நேம்ஸ் வந்து இருக்குது. பட் ஸ்டில் ஐ எம் கோயிங் வித் ட்ரைவல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் தான். ஏன்னா ரொம்ப மொக்க பண்ணிட்டாங்க ஷோவை, கம்பெனியே. ரோமன் அகைன் மெயின் பிக்சரில் வந்தால் தான் ஃபேன்ஸ் வந்து திரும்பி பார்க்க வந்து வருவாங்க. ஸோ கைஸ், இதுதான் வந்து என்னோட ப்ரிடிக்ஷன் ஃபார் ராயல் ரம்பிள் 2026. இது ஜஸ்ட் என்னோட ப்ரிடிக்ஷன் தான், இதுதான் நடக்க போகுதுலாம் கிடையாது. இட்ஸ் மை ப்ரிடிக்ஷன். உங்களோட ப்ரிடிக்ஷன் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கப்புறம் உங்களை பார்க்குறேன் நான் லைவில் இல்லை ஆஃப்டர் த ராயல் ரம்பிள் ஷோ.